ரொம்பவும் டேஸ்ட்டான சிறுபயிர் பாயசம் பண்ணலாம். சிறுபயிர் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சட்டியில் வறுத்து எடுத்துக்கணும். நெய்யில் எல்லாம் சும்மாவே வறுத்து எடுத்துக்கணும். கறியை விடாமல் ஒரே கலரில் வர்ற மாதிரி இருக்கணும். இதை நல்லா வறுத்து ஆற வச்சுடுங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் விட்டு சவ்வரிசியை போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு வரும். அழகாக சின்ன சவ்வரிசியாக இருக்கும். கடியே படாது அந்த மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி. அந்த நெய்யில் போட்டு வறுக்கும்போது இந்த மாதிரி பாப்கார்ன் மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்துடும். இதுக்கப்புறம் தண்ணி விட்டு நம்ம வேக விட்டுறலாம். ஆற வச்ச பருப்பை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பருப்பையும் இந்த குக்கர்லேயே சவரிசி கூட போட்டு அப்படியே ஒரு விசில் போட்டால் போதும். நல்லாவே இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் தேவையான சர்க்கரை இனிப்புக்கு தகுந்தால போட்டுக்கோங்க. கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கக்கூடிய சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் பாயசம் நல்ல ஒரு கலரில் வரும். இதுக்கப்புறம் அரை மூடி தேங்காயை திருவி நல்லா பால் எடுத்து அதையும் சேர்த்து லைட்டாக கொதிக்க விட்டு ஒரு 2-3 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக நெய்யில் எப்பவும் போல் முந்திரி திராட்சை வறுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. சூப்பரான பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? டேஸ்ட்டும் வேற